Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், எண் 2, சந்திரனின் ஆதிக்கம். வளர்பிறை சந்திரன் நல்லவன், சுபன். தேய்பிறை சந்திரன் அசுபன். ஆனால் எண் 2 என்றதுமே இது வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா எப்படி கண்டுபிடிப்பது? இந்த எண்ணுக்கு மட்டுமல்ல, எல்லா எண்களுக்குமே அதற்கென்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி என்ன? முதலில் அதை பார்ப்போம். பிறந்த கிழமை. எப்படி ஒரு கிரகத்திற்கு அது ஏறிய நட்சத்திரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் ஒருவர் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் அன்று என்ன கிழமை மிக மிக முக்கியம். அத்துடன் 3 வேளைகள் உண்டு. சாத்வீக, ராஜச, தாமச வேளை. அந்த எந்த வேளையில் பிறந்தார் நல்லபடியாக இருந்தால் வளர்பிறை சந்திரன் கணக்கு மகாத்மா காந்தி அடிகள். தீயதாக இருந்தால் அசுப பலன் அடால்ஃப் ஹிட்லர். ஆம், அந்த இருவருமே 2ஆம் எண் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் தான். எனவே தான் நான் அவர்களை குறிப்பிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். எண் கணிதத்தில் சில நுட்பமான விஷயங்களும் உண்டு. ஆனால் அந்த நுட்பமான விஷயங்களை, பலன்களை கிழமை வேளையை இணைத்து பார்த்தால்தான் தெரியும். எல்லா எண்களுக்குமே அப்படித்தான். சரி, இந்த 2ஆம் எண் எப்படி? மனசுக்காரகன் சந்திரன். அன்பு, ஆவேசம், ஆத்திரம், அழுகை, எல்லா உணர்ச்சிகளுக்கும் இவன்தான் காரணம். சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்திலே எதை எடுத்தாலும் சந்தோஷம்தான், மகிழ்ச்சி பிரவாகம்தான். ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தால் கவலைதான், இல்லாத கற்பனைகள் வரும். தனக்கு எது பிடித்ததோ, தன்னால் எதை தவிர்க்க முடியாததோ அதை உயிரென கொள்வார். அகிம்சையை மகாத்மா காந்தியடிகள் விடாப்பிடியாக பிடித்தார். யூதர்களை கொல்லுகின்ற அந்த இம்சையை ஹிட்லர் பிடித்து கொண்டார். இருவருமே 2ஆம் எண்ணில் ஆதிக்கம்தான். அது சுபச்சந்திரன், இது அசுபச்சந்திரன். இந்த மாற்றத்தை முதலில் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த 2ஆம் எண், புகழுக்கு மயங்குவார்கள். எந்த இடத்திற்கு சென்றாலும் வரவேற்பு இருக்க வேண்டும். மதிப்பு கொடுக்கும் இடத்தில் இவர்கள் ஜொலிப்பார்கள். ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கிறது, அந்த விஷயத்தால் இவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷமும், நன்மை கிடைக்கவில்லை, மனம் காயப்படும் வகையில் நடப்புகள் நடக்கின்றன என்று சொன்னால் மிக மிக நொந்து போவார். எந்த உணர்ச்சி இவர்களுக்கு ஏற்படுகிறதோ அந்த உணர்ச்சி இவர்களிடம் வெகு காலம் தங்கும். காலையில் ஏற்பட்டது, மதியத்தில் மறைந்து விட்டது, மறந்து விட்டார்கள் என்றெல்லாம் வராது. நாள் கணக்கில், வாரக்கணக்கில் நெஞ்சில் நிற்கும். மொத்தத்தில் மனதுக்கு உட்பட்டவர்கள், மனம் சொல்படி நடப்பவர்கள் இவர்கள். இதயம், மூளை 2 முக்கிய பங்கு வகிக்கும். மூளையை விட
இதயத்தின் வார்த்தைக்கு இவர்கள் செவி சாய்ப்பார்கள். அன்பர்களே, இனி அடுத்தடுத்து 11, 20 என்றெல்லாம் வர இருக்கிறது. அப்பொழுது இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். இப்போது இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, பணம் மதிப்பு இரண்டும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நாள். உங்களது ஒரு கொள்கை இன்று பலராலும் பாராட்டப்படும். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி வீண் பழி ஏற்படலாம், கொஞ்சம் நஷ்டம் வரும். மறுபாதி லாபம் உண்டு. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு லட்சிய கனவு. அந்த லட்சிய கனவை இன்றைய தினம் மிக மிக கடுமையாக முயற்சித்து அரங்கேற்றுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று புதுவிதமான ஒரு யோசனை செயல்பாடு. இதன் மூலமாக 2 நன்மைகளை பெறுவீர்கள். ஒன்று, ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீக்குதல். அடுத்து, வரவேண்டிய நன்மையை வரவழைத்து கொள்ளல். இந்த 2ம் இன்று நல்லபடியாக நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்து நல்லதொரு பட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது திறமை மற்றும் அணுகுமுறை இந்த 2லும் தீவிர கவனம் செலுத்தி இருக்கின்ற தொந்தரவுகளை, இருக்கின்ற கலைகளை நீங்கள் வெற்றிகரமாக நீக்கும் நாள் இந்த நாள். நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மிக அதிகமாக யோசித்து காலையில் செய்ய வேண்டிய வேலையை தாமதமாக மதியம்தான் ஆரம்பிப்பீர்கள். ஆனால் மாலையில் எந்த அளவு செய்திருக்க வேண்டுமோ அதை செய்து முடித்து விடுவீர்கள். தாமதமாக ஆரம்பித்து விரைவாக செய்து முடிப்பீர்கள், நன்மையை பெறுவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, உண்மையான பேச்சு, நேர்மையான நடத்தை இவைகளை நீங்கள் கையாண்டு நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய தேவை பூர்த்தியாகும். நல்லபடியாக நடக்கின்றீர்கள், நன்மையை பெறுகின்றீர்கள். அந்த நன்மையை பெறுவது நீங்கள் கேட்டு அல்ல, கேட்காமலேயே பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு முயற்சி நெடுநாள் ஆசையை நிறைவேற்றும். நல்ல நாள் இந்த நாள்.
மகர ராசி அன்பர்களே, இன்று தேவையில்லா வீண் செலவுகள் சற்று அதிகம் என்று காட்டுகிறது. எனவே பண விஷயத்தில் கவனம். கும்பராசி அன்பர்களே, மதிப்பு கூடும் நாள். உங்களது பேச்சுகள், அந்த பேச்சுகளால் கவரப்பட்ட உங்களது தலைமை, அப்படி கவரப்பட்ட காரணத்தினால் உங்களுக்கு தர இருக்கிறது ஒரு பெருமை. இவை இன்று உங்களுக்கு நடக்க இருப்பது. மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் எது நடந்தால் நமக்கு நல்லதோ அது நடக்க, தேவையான பணிகளை வெற்றிகரமாக நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள். தீர்க்க தரிசனமான பார்வை, நடத்தை இன்று உங்களுக்கு ஏற்படும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.